விதி நாள், மதி நாள், கதி நாள். விதி நாள். ஆமா. விதி நாள், மதி நாள், கதி நாள். ஆமா. சதி நாள். யுகம் நாள். என்னென்ன யுகம் சொல்லுங்க, தெரியுங்களா? ஐயா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எங்களுக்கு தெரியாது. கிரேதாயுகம், திரேதாயுகம், திரேதாயுகம், துபாவதி யுகம், கலியுகம். கிரேதாயுகம் 7,75,082 வருஷம். ஆமா. துபாவதி யுகம் 16,49,000 வருஷம். ஆமாங்க. இப்படி ஒவ்வொரு வருஷங்களுக்கு ஒவ்வொரு யுகங்கள் இருக்குது, வருடங்கள் கணக்கு இருக்கு. சரிங்களா? அந்த யுகங்கள், அந்த யுகத்துலதான், கிரேதா யுகத்துலதான் கர்ணன் பிறந்தார். அண்ணா கர்ணன் பிறந்துட்டாரு அப்படிங்கிறத விட, அண்ணா கர்ணன் பிறந்துட்டாருன்னா அன்னைக்கே லோகம் மாறி போச்சு. நீ ருத்ராட்சி ஏன் போட வேண்டாங்கிறோம்னா, சிவனுடைய அம்சம் ருத்ராட்சம். இதை போட்டுட்டு அந்த உயிர்கள் வதைப்படுற உயிர்களை, சித்திர பண்ற கொள்ற உயிர்களை சாப்பிடாதீங்கிற, அவ்வளவுதான். சிவனுடைய கண்ணீர்ல இருந்து உருவாகி வந்ததுதான் அந்த உத்தராட்சம். அந்த உத்தராட்சத்தை வந்து சிவனா யார மனசார வந்து வணங்கி மனசார நாம ஏத்துக்கிறோமோ அவங்களுக்கு தான் அந்த குடுப்பணம் கிடைக்குமோ ஒழிய எல்லாத்துக்கும் அந்த குடுப்பணம் கிடைக்காது. பகவான் சொன்னாரு, எந்த இனத்தை வேணாலும் போடலாங்கிறது. ஆனா எந்த இனத்துக்காரங்களும் போடலாம், அது யார் யாரு போடணுமோ அவங்க தான் போட முடியும், எல்லாரும் போட முடியும். அந்த கருணை இறைவன் கொடுக்கணும். அந்த பகவான் அவங்க மனசுல பூந்தா தான் அவங்க பகவான் போதாத நம்ம போட முடியும். இல்ல, ஒரு 10 ரூபா கொடுத்தா கடையில கொடுப்பா, கழுத்துல வாங்கி மாட்டிக்கலாம். அது மாட்டிக்கலாம். அது சினிமாக்காரன் போட்டிருக்கா, அது போட்டுக்கிறாங்க. இப்ப சிவன்மலைக்கு அடிவாரத்துல இது ஒரு லிங்கம் இருக்குதுங்க, 5 அடி. நர்மதை ஆத்துல அப்படி உருண்டு இவ்வளவு பைசு, நர்மதை ஆத்துல ஒளி செதுக்காத லிங்கம். அவர் பகவான் கொண்டாந்து வச்சு சிம்மடிகள் எங்கெங்க வெளிநாட்டுல இருந்தெல்லாம் வந்து வழிபாடு நானும் தான் போயிருந்தேன். 3 நாள் அங்கே தான் இருக்கும். ஒரு சின்ன வீட்டுக்குள்ளதான் வச்சிருக்கோம். அந்த லிங்கத்தை நாம போய் கட்டி பிடிச்சி சாமி வணங்கிட்டு வரலாம். நாம போய் அபிஷேகம் பண்ணலாம். இது நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஒளி செதுக்காத அது இவ்வளவு சைஸுங்க. அதான் 5 அடி. நருமதியிலிருந்து உருண்டு வந்தால்தான் பேரூர் மடத்துக்கு கூட ஒரு சிவலிங்கம் எடுத்து கொண்டு வந்தோம். அவர்கிட்ட அப்படிதான் வந்து இதுல காசியில இருந்து கொண்டு வந்தோம். காசியில தேனியில இருந்து ஒருத்தர் வந்தார். சரிங்க. இப்ப பகவான் சொல்ற மாதிரி, ஒரு பகவான் கேட்கிற மாதிரி, சாமி நான் உத்தராட்சம் போடுறேன், நாங்க வந்து குடும்பத்தோட இருக்கலாமா, மாமிசங்கள் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அவர் சொன்னாரு, மனம் கொண்டதே பக்தி, குரு கொண்டதே கோயில். அவர் சாமி சொல்லிட்டாரு, உனக்கு மனசு திருப்தியா இருந்தா நீ சாப்பிடு, உத்தராட்சம் போட்டு நீ சாப்பிடு, திருப்தி இல்லைன்னா போயிட்டு. அதுக்கு நான் பொறுப்பாக்க முடியாது, அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாதுன்ட்டாரு. சாமி என்ன உங்களை நம்பி வந்து நீங்க இப்படி சொல்லிட்டீங்களா அப்படின்னா, பகவான் வந்து பூஜைகள்ல செஞ்சதை கண்ணபுரான் வந்து பன்னிக்கறி வச்சுதான் பூஜை பண்ணாரு. அவருக்கு எல்லாம் சம்மதம். இதனால பகவான் வந்து ஒரு சுடுகாட்டுல வந்து படுக்கிறாரு, பணத்தை எரிக்கிறாரு, அப்ப அது தோஷம் இல்லையா? கண்டிப்பாக. அது செய்யக்கூடாதா? செய்யலாமா? நான் சொன்னேன், நான் கேட்டேன், சாமி ஏங்க உங்களை நம்பி அவ்வளவு தூரம் போய் சொல்லிட்டாருங்களே, நீங்க எது வேணாலும் செய்யுங்கன்னு சொல்லிட்டீங்களா, அதுக்கு ஏதாவது ஒரு திருப்தியான பதில் சொல்லுங்க சாமி அப்படின்னு கேட்டது. அப்படி சொல்ல முடியாது. அப்ப ஏன் சாமி சிவபெருமான் வந்து சுடுகாட்டுல போய் வந்து படுத்தினாரு, ஏன் வந்து சுடுகாட்டை புறம் ஏறிக்கு போனாரு, ஏன் பண்ணாருன்னா அது அவருடைய விதிப்பயன். இறைவனுக்கே விதிப்பயனுங்கிறது இறைவனுக்கே விதிப்பயன் தான். இத்தனை காலம் இத்தனை வருஷம் வரைக்கும் நீ சுடுகாட்டுல இருக்கணுங்கிற அவனுக்கு அவர் படைச்சதுனால தான் அங்க போனாரு. அதனால நாம அப்படிலாம் அவரை தடுத்து நிறுத்த முடியாது இல்லையா? எப்படி நிறுத்த முடியும்? முடியாது. அதனால உங்களுக்கு அதே மாதிரி தான், நீங்க எப்படி உங்க மனசு மனம் கொண்டதை பக்தி, குரு கொண்டதை போய் திராட்சை போட்டுக்கிட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னா அல்லது சிலர் சொல்றாங்க வித்திராசம் போட்டுட்டு அந்த சாப்பிடுப்ப கழட்டி வச்சுட்டு சாப்பிடுறாங்க. அப்ப நான் சொன்னேன், சாமி ஐயப்பொங்கலுக்கு மாலை போடுறாங்க, 11 மாசத்துக்கு குடிக்கிறாங்க. அந்த 12வது மாசம் காலையில கார்த்திகை 1ஆம் தேதி மாலை போட்டுறாங்க. அந்த 11 மாசம் குடிச்சிட்டு இந்த 40 நாளைக்கு குடிக்க முடியாது இருக்குல்ல, இங்க என்ன பண்ணா மாலை எப்படி பின்னாடி கழுத்துல போட்டுட்டு கடையில நின்று வாங்கி குடிச்சிட்டு வர்றாங்க. இப்ப நிறைய பாக்குறோம். இப்ப அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இப்ப பேப்பர்ல போட்டு அதை போட்டு அந்த மாதிரி நமக்குள்ள நம்மளோட கட்டுப்பாடு இல்லாதனாலதான் கட்டுப்பாடு. அதான் அந்த பகவான் நம்ம அந்த 11 மாசம் நாம மாலை போடாத இருந்தாலும் அந்த 1 மாசமாவது அந்த 48 நாளையாவது நம்ம விரதமா இருந்து பகவானை வழிபடணுங்கிற எண்ணத்தோட இருந்தால் அவங்களுக்கு எல்லா பலனும் கிடைக்கும்.
அது இல்ல, இது சும்மா இப்ப நீங்க போட்டிருக்கீங்க, நீங்க போடுறீங்க, நான் போடுறேன், நான் பகவான் அது போடுறாரு, பக்கத்துல எல்லாம் வீட்டுக்காரன் போடுறாங்க. பாக்குறேன், எல்லாரும் சாமி சாமின்னு டேய், அவன் சபரிமலை போற, நீங்க போயிட்டு நீயும் வாங்க, போயிட்டு வா. அவ்வளவுதான். அப்ப இந்த வீட்டுல அப்ப இருக்கிற பீடி குடிக்கிறான், பீடி, சிகரெட் செருப்பு, ஆமா செருப்பு போட்டுக்கிறான். அப்ப வீட்டுல இருக்கிற மாளிகைப்புறம் என்ன நினைக்கிறாங்க பெண்கள், இந்த 40 நாளாவது குடிக்காது இருப்பானா, அதுக்காக தானே மாலை பழத்தில் இல்லாம எப்ப மாறி கார்த்திகை 1ஆம் தேதி பிறக்குமோன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. பிறந்த உடனே அவனை பிடிச்சி கணக்கு பண்ணி எங்க பிராந்திகளை படுத்து தூங்கிட்டு இருக்கிறவனை பிடிச்சி வந்து மாலையை போட்டு உட்கார வச்சிருவாங்க. குடிக்காத இருக்க முடியுமா? இப்படிதான் நோக்கி இந்த வாழ்க்கை இப்ப எல்லாத்தோட பயணம் அப்படிதான் போயிட்டு இருக்குது. சமீபத்துல ஒரு நடந்த சமாச்சாரம் பகவான் சேலத்துல சரி. சேலத்துல எங்க வீட்டுல இருந்து 4வது வீதி ஒரு ஆட்டோ ஓட்டுறவர், நாளைக்கு கார்த்திகை 1ஆம் தேதி பிறக்குது, நம்ம 40 நாளைக்கு குடிக்க முடியாது, அதனால என்ன பண்ணோம்னா இன்னைக்கே அந்த மார்கழி முதல் தேதி அந்த ஐப்பசி தீபாவளி முடிஞ்ச உடனே ஒரு 2 நாள் கழிச்சு ஃபுல்லா தண்ணி போட்டாரு. தண்ணி போட்டு பிளாட் ஆகி அங்கே முடிஞ்சு போயிட்டாரு. அவ்வளவுதான். அது விதியா இல்ல பகவானுடைய செயலா? அது இது எதை சொல்றது? அது விதிங்கிறதா அல்லது மதிங்கிறதா அல்லது சதிங்கிறதா அல்லது கதிங்கிறதா? விதி நாளு, மதி நாளு, கதி நாளு. விதி நாள். ஆமா, விதி நாளு, மதி நாளு, கதி நாளு, ஆமா, சதி நாளு, யுகம் நாலு. என்னென்ன யுகம் சொல்லுங்க, தெரியுங்களா? ஐயா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எங்களுக்கு தெரியாது. கிரேதாயுகம், திரேதாயுகம், துபாவதி யுகம், கலியுகம். கிரேதாயுகம் 7,75,082 வருஷம். ஆமா. துபாவதி யுகம் 16,49,000 வருஷம். ஆமாங்க. இப்படி ஒவ்வொரு வருஷங்களுக்கு ஒவ்வொரு யுகங்கள் இருக்குது, வருடங்கள் கணக்கு இருக்கு. சரிங்களா? அந்த யுகத்துலதான், கிரேதா யுகத்துலதான் கர்ணன் பிறந்தார். அண்ணா கர்ணன் பிறந்துட்டாரு அப்படிங்கிறத விட, அண்ணா கர்ணன் பிறந்துட்டாருன்னா அன்னைக்கே லோகம் மாறி போச்சு. கிரேதாயுகம் அன்னைக்கே லோகம் மாறி போச்சு. அப்ப கிரேதாயுகம் முடிஞ்சது, ஏற்றத்தாழ்வுகள் இல்ல. சரிங்க. இப்ப அண்ணாங்கிறதும் தம்பிங்கிறதும் மாமாங்கிறதும் மச்சாங்கிறதும் அன்னைக்கே மாறி போச்சு. கிரேதாயுகத்திலே மாறி போச்சு. எதனால? கர்ணன் பிறந்துட்டாரு அப்படிங்கிறத விட, அண்ணா கர்ணன் பிறந்துட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. பிறந்துட்டான் அந்த டாங்கிற எழுத்து வந்த உடனே மனிதர்களுடைய அந்த ஏற்றத்தாழ்வுகள் என்ன, நீங்கிற, வாங்குற, போங்கிற, வாங்க போங்க, ஏனுங்க, என்னங்க அப்படிங்கிறத விட நீ வா போ டே அப்படிங்கிறதா முடிஞ்சு போச்சு. அப்ப யோகம் வந்து அழிவுக்கு காரணம் ஆகி போச்சு. கிரேதாயுகத்திலே ஆரம்பம். அந்த அழிவுகள் ஆரம்பம் ஆனாதான் இந்த மது, மாது, மங்கை, சின்ன சூது, பொய், களவு, அடுத்தவங்க இடத்தை ஏமாத்துறது, அடுத்தவங்க சொத்தை அவைக்கிறது, சில அதாவது தவறான வழியில மனைவியை விட்டுட்டு வருத்தவது போறது, வேற குடும்பத்தோட ஓடிடுறது, இதுகெல்லாம் எங்க அந்த திரேதாயுகத்திலேயே அது மாறி போச்சு. மாறி கலியுகம் வந்தோடனே டோட்டலா போயிருச்சு. கலியுகம் வந்த உடனே இன்னைக்கு மொத்தமா போயிடுது, மொத்தமா முடிஞ்சு. என்னைக்கு உங்க பாக்கெட்ல இருந்து என்ற பாக்கெட்டுக்கு 10 ரூபா வர்றதுக்கு என்ன பேசணுமோ அத்தனையும் நான் பேசுவேன். நம்பினோர் கடுவதலே நான் மறை தீர்ப்போம் வந்து தீர்ப்பு. ஆமா, நீங்க மனசார சரிங்க செஞ்சாரு, நாம அப்படியே பேசிக்கிட்டோம். இந்த பூஜை புனஸ்காரம் நம்ம செஞ்சு திருப்தி பண்ணனா தான் அவங்களுக்கு தோஷம். கண்டிப்பாக. அது மாதிரி உங்ககிட்ட அழகா பேசணும். அந்த பேசி உங்களுக்கு மன திருப்தியோட அந்த 10 ரூபா கொடுத்தீங்கன்னா நீங்க வாங்குற காசு உங்களுக்கு அது பயன்படும். மனசை நோகடிச்சு இதே ஒண்ணு தவறா சொல்லி நீங்க அந்த 10 ரூபா வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களை ஏமாத்தா நாங்க ஏமாத்துறதுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. கண்டிப்பா நாம அங்க ஏமாத்தி போறோம், உங்ககிட்ட ஏமாத்தி போறோம். இப்ப அப்படிதான் லோகம் நடந்துட்டு இருக்கு. புரியுதுங்களா? இதுதான் உலகத்தினுடைய நடைமுறைகள். ஸோ இப்ப இந்த காலத்துல இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா வருஷங்கள் 60. என்னென்ன வருஷம் தெரியுங்களா? இன்னைக்கு படிக்க முடியாதுங்க, அந்த பார்த்து வேணா சொல்லலாம். 60 வருடங்கள். ஜெயா மன்மதா துன்மிக்கு விரும்பு விளம்பி விகாரி சார்வரி புலவா சுபகுரு சோபகுரு குரோதி விசாசு புறவா புலவங்க கீழக சமீப சாதாரண வருவது பிரதமரிச்ச ஆனந்த ராஷ்டிரத்தை நல்லா பெண்கள் அக்காலயத்து சித்தாத்தி ரவத்திரி துன்மதி 60 வருஷம் தலைகள் தான் சொல்லுவேன். ஒரு ஜோசியம் நம்ம கத்துக்கிறோம்னா யுகங்களை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும், வருடங்களை தெரிஞ்சிருக்கணும், 60 வருஷங்கள் மனப்பாடம் இருக்கும். என்ன தட்சிணாயுத்திர 12 ராசிகள் மனப்பாடம் இருக்கும். ஆமா, 27 நட்சத்திரங்கள் மனப்பாடம். கண்டிப்பா அதெல்லாம் 15 திதிகள் மனப்பாடங்கள் இருக்கு. யோகம் கரணம் அது விட்டு இதுதான் மெயின் ஃபண்டமெண்டல். இதுதான் இது தரவா கத்துக்கிட்டா நம்ம சோசியத்தை
தரவா நம்ம அது சொல்றோம். அது பண்ணலாங்க. அதுல வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அனுபவம் வேணும், கண்டிப்பா முன் அனுபவம் வேணும். கண்டிப்பா. அது இல்லாம நம்ம புத்தகத்தை வச்சு படிச்சுக்கிட்டு சூரியன் மேசராசியில இருக்கிறாரு, சித்திரை மாசம் சூரியன் மேசராசியில் இருக்கிறாரு, மேசராசி இருந்தா யாரு என்னங்கிறது சொல்றது வந்து அது புத்தகத்தை வச்சு சொல்றது. அது டிவில சொல்றாங்களே மேசராசி அன்பர்களே இன்னைக்கு உங்களுக்கு யோகங்கள் சிறப்பா இருக்கும், காலையில அதை வந்து ஏற்புடையதான் கோச்சார பழங்கள் அது கோச்சார பலன். அது வந்து கோச்சார பலன், அது வந்து செல்லாது. எல்லாருக்கும் கோச்சார பலன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, திசைகள் எத்தனை திசைகள்? திசைகள் 4 திசைகள், 8 திசைன்னு சொல்லாம கிரகங்கள் 9. சூரிய 6, சந்திரன் 10, செவ்வாய் 1, ராகு 18, குரு 16, சனி 19, புதன் 17, கேது 7, சுக்கிரன் 1, 20, 9 திசைகள். ஒரு திசைக்கு 9 புத்திகள். புத்திகள் 9. ஆமா. 9 புத்திக்கு 9 அந்தரங்கள். ஆமா. 9 அந்தரத்துக்கு 9 ஓரைகள். ஆமாங்க. 9 ஓரைகளுக்கு 9 பாகங்கள். 337 242 பெருக்கணும். அந்த பெருக்கி மீதி வர்றதுதான் இந்த குழந்தைகள் என்ன ராசியில பிறந்தது, என்ன லக்னத்துல பிறந்ததுன்னு நாம வந்து சொல்ல முடியும். அத பிறப்போட இதை நம்ம எடுத்து சொல்றது. அக்னியாந்திர மாதம் எதுங்க? அக்னியாந்திரம் மேஷம். அக்னியாந்திர மாதம் எது? மாதம் அக்னியாந்திரம் அக்னியாந்திர மாதம் எது? அக்னியாந்திர மாதம் அந்தரம் வந்து இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா துலாம், ஐப்பசி. அக்னியாந்திர மாதம் ஒவ்வொரு இதையும் சொல்லிட்டு வந்தோம்னா நம்ம இதை வந்து ஏன்னா இதெல்லாம் நாங்க அந்த அளவுக்கு எல்லாம் போய் படிக்கல ஒண்ணு படிக்கல. லங்கே தாண்டின வருஷம் எதுங்க? 60 வருஷம் இருக்குது இல்லையா? ஆமாங்க. அதுல லங்கே தாண்டின வருஷம் எது? 60 வருடங்கள் நீங்க படிச்ச அளவுக்கு நாங்க படிக்கல. ஒண்ணு அந்த மாதிரி நாங்க படிக்கல. ஜோதிடத்துலங்க நம்ம என்னங்கன்னா ஐயா நீங்க பேசிக்ஸ் சொல்லி நம்ம குருகுலத்துல போய் அன்னைக்கு போய் உட்கார்ந்து படிக்கிற அளவுக்கு இன்னைக்கு எந்த இதுல நம்ம பேசிக்ஸ் சொல்லி தர்றாங்க காலங்கள்ல கிடையாது. அடிப்படை அவங்களுக்கு சொல்லி தர்றவங்க பணத்தை எதிர்பார்க்கறாங்க, பணத்தை வாங்கிட்டு அவங்க சொல்லி. இன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட வந்து வெறும் ஜோசியத்தை கேட்டு போய் வெளியே போயிடலாங்க. உண்மையா இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. ஜோதிடரோட நிலைமைகள்லாம் வந்து எல்லாரும் ஜோசியரா இருக்க பண்றோம், பிடிக்கிறோம், ஆனா கேட்கலாம் பண்றோம். பணம் ஒரு ஜோசியம் தான் சொல்லியிருக்காங்க, ஒரு 500 ரூபாய் பணம் கேட்டாங்கன்னா மேலே இங்கேயே முடிக்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை தான் இன்னைக்கு. ஏதாவது இருந்தா நமக்கு ஏதாவது சொல்லுவாங்களா, நம்ம ஒரு 50 100 கொடுக்கலாமாங்கிற மனநிலையில இன்னைக்கு மக்கள் போயிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு நாம கத்துட்டு என்ன சொல்ல முடியும், என்ன சொல்லணுங்கிறது நம்ம அந்த மாதிரிதான் நம்ம எல்லாருமே பிரியப்படுறத மட்டும் சொல்லிடுறோம். தப்பா இருக்கிறத சொல்றது. சொல்லுங்க. இப்ப பகவான் வந்து என்ன சொன்னா, நாம இப்ப நான் சொன்ன கருத்துக்கள்லாம் நாம ஒருத்தருக்கு பதில் சொல்றோம்னு வச்சுக்கோங்க. சொல்லுங்க. இப்ப 60 வருஷங்கள். ஆமாங்க. இதெல்லாம் நம்ம மனப்பாடம் சொன்னா இது எங்க கொஞ்சம் மென்டல் ஆக்டர் இருக்குது. தெரியாம சும்மா வந்து ஏதோ சொல்லி நம்ம எப்ப எந்த இடத்துக்கு போலாங்கிற மாதிரி அது நீங்க சொல்றது கரெக்ட். நிறைய சொல்றோம்னா விளக்கங்களை வந்து நம்ம சொல்லும் பொழுது அவங்க புரியற தன்மைகள் இல்ல. பாடல்கள் சொல்லுவாங்க, நிறைய பாடல்கள் எல்லாம் சொல்லுவாங்க. ஆமேடம் எருது சொரா நண்டு கண்ணி 5ஆம் இடத்தில் அமைந்திருந்தால் ஜாதகருக்கு ராஜயோகங்கிறான். ஆமேடங்கிறது என்னங்க? ஐயா நீங்க சொல்றதுக்கு நான் வரேன். ஏன்னா இது வந்து நம்ம ஆமேடம் மேஷராசி, அந்த ஆமேடம் மேஷ ராசி, ரிஷபம், கடகம், இந்த 4 ராசிகளையும் அவங்களுக்கு பாடத்தை சொல்லி கொடுக்கணும். ஆமா. இதை நம்ம சொன்னோம்னா இந்த ராசி இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இப்ப என்ன நோக்கத்துல வந்திருக்கிறோம், இந்த பிள்ளைக்கு இந்த பையனுக்கு காரியம் நடக்குமா நடக்காதா, அதுதான் இன்னைக்கு கேக்குறேன். இந்த தொழில்ல நம்ம உழைப்புகள் இல்லாம லட்சக்கணக்கில் நம்ம சம்பாதிக்க மாட்டோம். இததான் அவங்க நினைச்சு வருவாங்க. நாம அதை விட்டுட்டு இந்த வருஷம் மாசம் தேதி இந்த திதிகள் நட்சத்திர ஓரைகள், கர்ணன் இங்க பிறந்தாரு, கர்ணன் சூரிய பகவானுக்கும் பிறந்தாரு, இந்த கருத்தினால இதை நம்ம எடுத்து சொன்னோம்னா இவர் எங்க மென்டல் ஆயிட்டு இருக்குது, நம்ம இவர்கிட்ட நம்ம நழுவி போறதுக்கு என்ன வழி அதை தேடுவோங்க. அன்னைக்கு அப்படிதான் இருக்குங்க, இன்னைக்கு அப்படிதான் இருக்குதுங்க, இன்னைக்கு அப்படிதான் நிலைமை அப்படிதான் இருக்குது. சிலர் வந்து புரிஞ்சவங்க என்ன சொன்னாங்கன்னா, சாமி இந்த கருத்து வந்து யாருமே எனக்கு இது வரைக்கும் நாங்க சொல்லி அது வந்து கொஞ்சம் விவரமான ஆட்கள் புரிஞ்சவங்க சொல்றாங்க. இந்த விளக்கத்தை நான் ஜெனரேஷன் இப்போ வர்ற ஜெனரேஷன் என்ன பண்ணா, டப்புன்னு வந்தமா அந்த பிள்ளைய நான் லவ் பண்றேன், இது நடக்குமா நடக்காது, நான் இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்றேன், இந்த தொழில எனக்கு கோடிக்கணக்கில் வருமா வராதா, இது 2 வார்த்தையில எஸ் ஆர் நோ, ஆகும் ஆகாது. நான் அப்படி அவங்க என்ன நோக்கத்துல வந்து உட்கார்றாங்கன்னு சொல்லி நான் பேர வச்சிருவேன்.
அவங்க வந்து உட்கார்ந்த பேசும்போதே தெரிஞ்சுக்கலாம். பேசும்போது இவங்க நம்ம பேச்சு கட்டுப்படுவாங்களா, கட்டுப்பட உடனே நான் உன்ன புரிஞ்சுக்குவேன். 2 பேச்சு பேசலாம் ஓரம் தெரியும். பண்ணிடுவேன். இப்ப இந்த கிரகங்கள் இப்ப மாறுறாரு. இந்த சுக்கிரன் வந்து ரிஷபராசியில இருக்கிறார். ரிஷபராசியில சுக்கிரன் வீடு இல்லைங்களா? சுக்கிரன் வீட்டுல இருக்கிறார். சுக்கிரன் வீட்டுல குரு இருக்காரு. குருவுக்கு சுக்கிரனுக்கு சம்பந்தம். உங்களுக்கு தொழில் அவ்வளவு சீக்கிரம் அமையாது. குரு மாறின பிறகு உங்களுக்கு யோகம் நடக்கும். முடிஞ்சது. சரிங்க, ரைட் பட்டுங்களா? நாம இந்த கருத்தை சொன்னோம்னா பைத்தியக்காரங்க ஏத்துக்க மாட்டாங்க. இல்ல, உலகியல் நீங்க சொல்றதுதான் சரி. உலகியல் நீங்க வந்து எப்படி இருக்காங்கன்னா வர்றான். இதனாலதான் என்ன ஆச்சுன்னா இன்னைக்கு இப்ப கேரளாவில எல்லாம் பாத்தீங்கன்னா குட்டி சாத்தான் பரிகாரம், அந்த பரிகாரம், இந்த அந்த மாதிரிதான் கேட்டு யட்சினி வருது சும்மா சொல்லி பணத்தை தான் கொடுங்கனாரு. காரியம் நினைக்கிறீங்க. கேரளா போனங்க, பரிகாரம் போயிட்டு பரிகாரம் பண்ணிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள எனக்கு காரியம் நடந்து போச்சுங்க. அதான் யட்சினி வருது, தேவதை வருது, குட்டி சாத்தான் வருது. அதெல்லாம் இன்றைக்கு நடைமுறையில் அது வந்து எவ்வளவு நாளைக்கு இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும். குட்டி சாத்தான் வேலைக்கு வந்து குறிப்பிட்ட டைம் வரைக்கும். அந்த டைமுக்கு மேல யாரு ஒருத்தர் அந்த ஏவி விட்டானோ அவங்களே போய் ரிட்டர்ன் ஆயிடும். அந்த மாதிரி வர்றதெல்லாமே நிலைக்கிறது நிலைக்காது. ஒரு கொஞ்ச காலத்துக்கு விளம்பரம் போடுவான், படப்படன்னு வரும். அது அவன் சும்மா ஏமாத்துறதுக்கு பண்றான். அது முழுசா தெரிஞ்சவன் வந்து வெளியில வரமாட்டான். அது மாதிரி உலகல்ல இன்னைக்கு ஜாதகங்கள், ஜோசியம், கிரகங்கள் எல்லாமே வந்து ஆன்மீகத்துல போச்சு. இப்ப பெரும்பாலும் வந்து ஜாதகத்தை யாரும் நம்புறது கிடையாது. 100க்கு 90 பேரு ஜாதகத்தை நம்புறது கிடையாது. கடவுளையே நம்ப மாட்டாங்கிறாங்க. கடவுளை நம்புறது இல்ல. ஏன்? கடவுள் எதுவும் கொடுக்கலையே. அதையே நம்புறது இல்ல. அதனாலதான் 11 மாசமும் மாலை போட மாட்டாங்க. அந்த கார்த்திகை 1ஆம் தேதி மாலை போட்டுருவாங்க. மாலை போட்டு நான் சாமிக்கு மாலை போட்டு விரதமா இருக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே கொடுக்கல. இல்ல அதானுங்க ஐயா. இப்ப திருமுருகன் போட்டி வருவான், ஒரு 6 மாசத்துக்கு வருவான். என்னடா வந்த காரியம் ஒண்ணுமே நடக்கலையே. அப்ப அங்க ஒருத்தன் சொல்லுவான், நீ புட்டப்பரி சாய்பாபா கிட்ட போம்பா. அப்புறம் என்னப்பா, இல்ல சீரடி சாய்பாபா கிட்ட போம்பா. அப்புறம் கருப்பாயன் கோயில் போய் கிடா வெட்டும்பா. அப்புறம் என்ன சொல்லுவான், இத்தனையும் நடக்கலைன்னா திருப்பதி போய் ஒரு முட்டையை அடிச்சுட்டு நடந்துரு, பணம் கிடைச்சிரு. இப்ப பெரிய பணக்காரர்கள் எல்லாமே திருப்பதியில் போய் மொட்டை அடிச்சுக்கிறாங்க. பொம்பளை முதல் கொண்டு மொட்டை அடிக்கிறாங்க. ஏன்னா உழைப்புகள் இல்லாம உங்களுக்கு பணம் சேரணும். அதுதான் அந்த இடத்துல நம்ம இல்லாம திடீர்னு பணம் வரணும்.